நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். நான் ஏற்கனவே கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி சில்வர்லேயும் அதாவது வெள்ளியிலையும் முதலீடு பண்ணலாம். கோல்டு இடிஎஃப் மாதிரியே சில்வருக்கும் இடிஎஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். கோல்டுக்கு வந்து ஒரு 5 வருஷம் டேட்டாவை வச்சு ஒரு 5 இயர்ஸுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு ₹1000 நம்ம எஸ்ஐபி மெத்தடில் பண்ணிட்டு வந்தால் 5th இயர் எண்டில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த தம்ப்நெயில் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 68%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கோல்டு இடிஎஃப். அதே மாதிரி சில்வர் இடிஎஃப் அப்படின்றது வந்து இதை ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் டைம் தான் ஆகிருக்கு. அதனால் மே 22லேருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் 3 வருஷ காலத்துக்கு அந்த சில்வர் இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 130%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் கோல்டை விட சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சரி, இந்த கோல்டு இடிஎஃப் சம்மந்தமாகவும் சில்வர் இடிஎஃப் சம்மந்தமாகவும் மார்க்கெட்டில் என்னென்ன நேமில் எத்தனை கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, ட்ரேடிங் வியூவை யூஸ் பண்ணி இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா டேட்டா, அது எல்லாமே வந்து இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற டேட்டா தான். அதை எப்படி நீங்களே எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறது? இப்போது இந்த இடிஎஃப் தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக் வாங்கிறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது இடிஎஃப், இப்போ நிஃப்டியே கூட இடிஎஃபாக கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 இயர்ஸ் பீரியடில் எப்படி இருக்குது, 5 இயர்ஸ் பீரியடில் எப்படி இருக்குது, ஒரு 10 இயர்ஸ்க்குன்னு எடுத்துகிட்டா எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போது இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்ற அந்த வெப்சைட்டில் தான் வந்து இதுக்கான டேட்டாவை நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கிற டேட்டாவே அதை பேஸ் பண்ணி எடுத்தது தான். இப்போது அதை பார்க்கலாம் வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்றத வந்து மொபைலில் கூட யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த ப்ரௌசரில் நான் என்ன பண்ணுறேன், tradingview.com அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சரி, இப்போது இது ஹோம் பேஜுக்கு போயிருக்கு டைரெக்டாக. நான் அதை க்ளோஸ் பண்ணேன், அந்த ஹோம் பேஜுக்கு போயிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக நீங்கள் மொதல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதை லாகின் பண்ணணும். உங்கள் மெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்த பிறகு இதில் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ராடக்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டாப்பில் மெனு இருக்குது பாருங்கள். இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ப்ராடக்ட்ஸுன்ற மெனுவில் சூப்பர் சார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சூப்பர் சார்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி வருது, இது டிஃபால்ட்டாக இங்கே கோல்டு மினி கமாடிட்டி இது லோட் ஆகிருக்கு. நான் ஃப்ரைடே வந்து அந்த இதில் ஒரு ஆர்டர் வச்சுருந்தேன், அதை பார்த்துட்டு இருந்ததுனால அது அப்படி லோட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இது ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வருது இல்லையா, இதில் வந்து இதுதான் ட்ரேடிங் வியூவோட ஒரு அப்பியரன்ஸு. இந்த வெப்சைட்டு தான், இந்த இது சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, இது ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் சர்வீஸாக நமக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நம்ம மட்டும் உபயோகிக்கல, ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் ஃபுல்லாக எந்த நாட்டில் இருந்தும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது உலகத்தில் எந்தெந்த நாட்டில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ட்ரேடிங் வியூ மூலமாக அவங்க ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்கோட சார்ட்டை பார்க்கலாம். இதில் ஸ்டாக் மட்டும் இல்லாமல் கமாடிட்டி, இந்த சைடில் பாருங்கள், இந்த வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ரைட் சைடு இந்த பப்ளிஷ்ன்ற பட்டன் கீழே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு மினி, XAU USD, அதாவது இது கோல்டோட ஸ்பாட் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அது சில்வர் மினி, USDINR, டாலரு, நிஃப்டி, அப்புறம் இது வந்து கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே இருக்கிறது நிஃப்டி 50, இது கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பிட்காயின் கூட நம்ம இதில் ட்ரேட் பண்ண முடியும். சரி, இதுக்கு அப்புறம் வரலாம். இப்போ இங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுன்னு இருக்குது, அது வந்து நான் யூசர் லாகின் பண்ணது. இங்கே சர்ச் சிம்பிள் இருக்குது, அங்கே நம்ம என்ன ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண போகிறோமோ அதை இங்கே செலக்ட் பண்ணி கொடுக்கணும்.
இது வந்து டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருஷம், ஒரு மாதம் இப்படிலாம் வந்து டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்றத நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் வந்து இதெல்லாம் கூட நான் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தேவையோ அதை பற்றி சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் வியூ தெரிஞ்சுக்கணுன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் சம்மந்தமாக நான் கிளாஸ் எடுத்து ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு சீரீஸாக போடுறேன். அந்த சீரீஸில் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அட்வான்ஸாக இதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இது டைம் ஃப்ரேம். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரெட் கலர் கோடு, க்ரீன் கலர் கோடு, இது வந்து பார் சார்ட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில்ஸ் அப்படின்றது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூமெண்ட்டு. நம்ம என்ன டைம் எடுத்துக்கிட்டோமோ அந்த டைமில் அந்த ப்ரைஸ் வந்து இப்போது ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல ஏலம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பொருள் ஏலம் விடும்போது இப்போ 100 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் 101 ரூபான்னு கேட்பாரு, ஒருத்தர் 105 ரூபான்னு கேட்பாரு. அப்போ 101 105ன்னு கேட்கும்போது என்ன பண்ணோம், அந்த பார் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்கும். சப்போஸ் அது யாரும் டிமாண்ட் பண்ணல அப்படின்னும் போது அதனுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். 99 97 92 90 இப்படி வரும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து ரெட் கலரில் இருக்கும். திரும்பவும் அதை பற்றி ஏலத்தில் யாராவது கேட்க ஆரம்பித்தாங்கன்னா திருப்பி மேலே போக ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்ப விலை 100ன்றதை தாண்டி 101 101 50 அப்படி போச்சுன்னா திரும்ப க்ரீன் கலரில் போக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறுச்சுன்னா அது க்ரீன் கலரில் இருக்கும், இறங்கிச்சுன்னா அது ரெட் கலரில் இருக்கும். சரி, இதை பற்றியும் அப்புறம் பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க 109 800 109 600 இது வந்து ப்ரைஸு. இப்போ நான் வேறு ஒரு இது பார்ப்பேன். இங்கே சிம்பிள் இங்கே கிளிக் பண்ணுறேன், சர்ச்சில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரிலையன்ஸ் அப்படின்ட்டு இங்கே டைப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ரிலையன்ஸு ஸ்டார்டிங் ஒரு 4 லெட்டர் கொடுத்தாவே வருது. அது ரிலையன்ஸ் இதை டைப் பண்ணிவிட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இங்கே என்எஸ்சின்னு இருக்குது பாருங்கள். என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிற ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட டீட்டெயில் இப்போ நம்ம காமிக்கும். இப்போ வருது இல்லைங்களா. இது வந்து 1 ஹவர் 1Hன்றது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது. மார்க்கெட் வந்து 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகி மதியம் 3:30 மணிக்கு முடியுது இல்லையா. அந்த 9:15லேருந்து 10:15 வரைக்கும் ஒரு கேண்டில், 10:15லேருந்து 11:15 ஒரு கேண்டில், இந்த மாதிரி 1 ஹவர் கேண்டில். இது ஒரு நாள் செலக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு கேண்டில். இப்போ கடைசியாக இருக்கிறது வந்து போன வெள்ளிக்கிழமை 12 செப்டம்பருது. அதுக்கு முந்தைய கேண்டில் 11 செப்டம்பருது. அதுக்கு முந்தைய கேண்டில் 10 செப்டம்பருது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கேண்டில். இந்த டபிள்யூ செலக்ட் பண்ணால் ஒரு வாரத்துக்கு ஒரு கேண்டில். இப்போ இங்கே இருக்கிறது வந்து 8 செப்டம்பர். அதுக்கு முன்னாடி வாரம் வந்து 1 செப்டம்பர், அதாவது திங்கட்கிழமை தேதி பிரகாரம் வரும். இப்போது இது வந்து ரேட்டு. இப்போ வந்து மறுபடியும் டே வியூவில் வைக்கிறேன். டே வியூவில் வைக்கும்போது ஃப்ரைடே இப்போ இந்த கேண்டலில் என்னென்ன டீட்டெயில் கிடைக்கும்னா 3 டேட்டா கிடைக்கும், 4 டேட்டா கிடைக்கும். அதாவது ஓப்பன் ஆன ப்ரைஸு, ஹை ப்ரைஸு, அன்றைக்கி அதிகபட்ச விலை, அன்றைக்கி நடந்த குறைஞ்சபட்ச விலை, கடைசியாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது என்ன விலை இருந்தது, அன்றைக்கி நாளில் எத்தனை பர்சன்ட் ஏறிச்சு எத்தனை பர்சன்ட் இறங்கிச்சுன்ற டேட்டா இங்கே இருக்கும். இப்போ நான் இங்கே கர்சர் இங்கே வைக்கிறேன். அப்போது அங்கே ஓவில் பார்த்தீங்கன்னா 1383.30 அது ஓப்பன் ப்ரைஸு. ஹை பார்த்தீங்கன்னா 1396.30 அது ஹையாக ப்ரைஸு. மறுபடியும் பாருங்கள், 1396 ஒரு 7 12 13 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹையில். அதே மாதிரி அங்கே லோ ப்ரைஸ் பாருங்கள் 380, 3 ரூபா 20 காசு குறைஞ்சி 3 ரூபா குறைஞ்சிருக்கு. க்ளோஸ் ஆனது வந்து மறுபடியும் ஹைக்கு கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு 1395. ஆக மொத்தம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் விட, அதாவது 11th செப்டம்பரை விட அது வந்து 11 ரூபாய் 70 காசு ஏறி இருக்கு. இந்த ரைட் சைடில் இருக்கிறது அதுதான், அந்த ப்ரைஸ் தான். இப்போ இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இது கிராஃப் ஏறும்போது அந்த இடத்துல அது பாயிண்ட் பண்ணுறதுக்காக இங்கே ரைட் சைடில் வச்சுருக்காங்க. இப்போது நான் இப்போ வந்து 1 மினிட்டு கிளிக் பண்ணுறேன், ஒவ்வொரு நிமிஷத்துக்கான சார்ட்டு. இது மாதிரி இருக்கு இல்லையா. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, இங்கே இந்த ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல மவுஸ் கர்சரை வச்சுருங்க. ரைட் சைடில் ஐஎன்ஆர்னு இருக்க அந்த கீழே மவுஸ் கர்சரை வச்சுட்டு மவுஸில் இருக்கிற அந்த ஸ்க்ரால் பட்டனை அப் சைடு மூவ் பண்ணுங்கள்.
அப் சைடு மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதனுடைய ஹைட் அட்ஜஸ்ட் ஆகும். இதை அப் சைடு இப்படி மூவ் பண்ணுங்கள், இப்படி மூவ் பண்ணுங்கள். எவ்வளோ உங்களுக்கு விசிபிலிட்டி வேணுமோ அவ்வளோ மூவ் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கா, மவுஸ் இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இங்கே எங்கேயாவது இந்த இடத்துல எங்கேயாவது வச்சு இதை கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட்டாக கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணவே வரும். இப்போ இப்படி வரும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி. மறுபடியும் அந்த மவுஸில் சென்டர் பட்டனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இப்படி அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபுல் வியூ எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வச்சுருக்கேன். இது பாருங்கள், காலையில் ஓப்பன் ஆனது, காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆச்சு, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது மூவ் ஆகிருக்கா அந்த அளவுக்கு. இப்போது 12ஆம் தேதி இதுதான். இது வந்து 9:15க்கு இங்கே வைக்கிறேன் பாருங்கள். 9:16, 9:17 ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அதனுடைய மூமெண்ட்டு. இப்போது 3 மினிட்ஸ்னு வச்சா இந்த மாதிரி வருது. இது 3 மினிட்ஸ்னு வைக்கும்போது இது 12ஆம் தேதி 11:54க்கு இன்னும் வரல, 12 வரல. இதோ இங்கே வந்து 12ஆம் தேதி 9:15க்கு ஓப்பன் ஆச்சு. அப்புறம் 9:18க்கு 9:21 ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும். இதே 5 மினிட்ஸ்னு வைக்கும்போது இதோ இது 12ஆம் தேதி 9:15 to 9:20க்கு. இந்த இது வந்து 9:20லேருந்து 9:25க்கு. இப்படி ஒவ்வொரு 5 நிமிஷத்தினுடைய டேட்டாவை காமிக்கும். அது 15 நிமிஷம்னு வச்சா தேதி இங்கே இருக்கு பாருங்கள். இது இந்த கேண்டில், இந்த கேண்டில் 9:15 to 9:30. இது வந்து 9:30லேருந்து 9:30 வரைக்கும் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கான கேண்டில். இது சரி. இது வந்து டைம் ஃப்ரேம்ன்றது வந்து இப்போது என்ன டைம் இடைவெளியில் அந்த ப்ரைஸ் வந்து ஆரம்ப விலை என்ன, அதிகபட்ச விலை என்ன, குறைஞ்சபட்ச விலை என்ன, க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றத காமிக்குது. ஆச்சுங்களா? ரிலையன்ஸோட கடைசி அந்த ஃப்ரைடேல கடைசி 1/4 மணி நேரம் என்ன நடந்ததுன்றது இந்த கடைசி கேண்டில் நம்ம பார்க்க முடியும். 1/4 மணி நேரம்ன்றது எப்படின்னா இங்கே 15 மினிட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால. சரி, இப்போது கீழே வந்து என்னைக்கு நாளில் எந்தெந்த டைமில் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது இங்கே தெரியுது. டேட்டு டைம் தெரியுது, இங்கே ப்ரைஸ் தெரியுது, மேலே டைம் ஃப்ரேம் அப்படின்றது தெரியுது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் டூல்ஸு. அது உபயோகப்படுத்துறத தெரிஞ்சுக்கணுன்னா நான் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட கிளாஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு கோல்டு ETF பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ரைஸ் கம்பேரிசன் தானே சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சர்ச்சில் கிளிக் பண்ணிவிட்டு கோல்டு பீஸ், அங்கே நிறைய பேரில் ட்ரேட் ஆகுது. ஆனால் நான் ரெஃபரன்ஸுக்கு கோல்டு பீஸ்ன்றது தான் எடுத்திருந்தேன். NSE ETF ஃபண்டு இதை எடுத்திருந்தேன். அதனால் கோல்டு பீஸ்ன்னு டைப் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். இதை வந்து டே வியூவில் வச்சுக்கிறேன். இங்கே ப்ரைஸில் வந்து இப்படி கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட தேதியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை பார்க்குறதுக்காக. இது வந்து இப்போது இது 25வது வருஷம், இந்த வருஷம் இப்படி நீங்கள் இழுக்கும்போது இது அன்றைக்கி நான் மார்க் பண்ணேன். இது வந்து கடைசி EMI வந்து இங்கே பண்ணோம் அப்படின்றதுக்காக May 25க்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி வரேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே எடுத்துக்கிறீங்க, ரொம்ப தூரம் எப்படி. இப்போது ஆகஸ்ட்டு, இது 23வது வருஷம். இது ஒரு EMI நம்ம போட்டிருப்போம் ஆகஸ்ட்டு. நான் 26ல் ஆரம்பித்தேன்றதுனால இப்போ ஆகஸ்ட்டில் அந்த டேட்டை பார்க்கலாம். இப்போ 24 ஆகஸ்ட் வந்து வியாழக்கிழமை, 25 ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை, அப்போ 26 வந்து சனிக்கிழமையில் வருது. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எடுத்துக்கிற டேட் வந்து சனி ஞாயிறு இல்லை ஹாலிடேவாக இருந்தால் அதுக்கு முன்னாடி நாள் இருக்கிற ரேட்டை எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே என்னன்னா 25 ஆகஸ்ட் ஃப்ரைடேவை நான் எடுத்துக்கிறேன். இந்த இதில் கர்சர் வச்சுட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். என்ன இருக்குது, 49.94 அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த ப்ரைஸை தான் நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும்
இப்போ இன்னைக்கு தேதி பிரகாரம், அதாவது செப்டம்பரில் நான் ஆக்சுவலாக மே வரையும் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மேலேயே பார்க்கலாம், 2025 மேலே பார்க்கலாம் கடைசி இஎம்ஐ. இந்த வருது. இப்போ 2025 மேலே இந்த கடைசி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரைடே செகண்ட் வருதா? சரி, இங்கே பாருங்க, இது அடிக்கடி ஆட் வரும், நம்ம ஃப்ரீ யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 26 மே 2025 இங்கே கர்சர் வச்சுட்டு மேலே சீன்னு இருக்கிற இடத்துல பாருங்கள், 79.77 ரூபாய் 77 இருக்குது. அதுதான் க்ளோசிங் ப்ரைஸாக நான் எடுத்து கால்குலேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் சில்வருக்கு பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணணும், சில்வர் பீஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம். நிப்பான் இந்தியா சில்வர் ETF வருது. இதை தான் நான் எடுத்து ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருந்தேன். அந்த டேட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போது இந்த வெர்டிக்கல் லைன் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது வேணால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது டே வியூவில் இருக்குது, அது கிராஃப் பாருங்கள். இப்போ இங்கேருந்து மேலே தான் போகுது. இப்போது ஒட்டு மொத்தமாக ஒரு வீக்கில் வச்சுட்டு பார்க்கலாமா. இப்போது ஜூலை இங்கே ஆரம்பிச்சிருக்கு, அது 2023 வருஷம் அப்படின்னு வச்சுங்களேன். இங்கே காமிக்குது பிரகாரம் இங்கேருந்து அப்படியே படிப்படியாக மேலே தான் போயிருக்கு ஆச்சுங்களா, இப்படி போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு விதமான அனலிசிஸ். அது நமக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் ரிலையன்ஸ் சொன்ன மாதிரி வேறு என்ன சொல்கிறது, ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெட்ரோல் போடுறோம் இல்லைங்களா, ஐஓசி அவங்களது. இது ஐஓசி சார்ட்டு, இது பாருங்கள். இது இப்போ வீக்லி வியூவில் இருக்குது. இப்போது இப்படி ஒரு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகவே இருந்தது. ஒரு கட்டத்தில் நல்லா ஏறிச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா இறங்குச்சு. இப்போது இந்த மாதிரி வர்றதை கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் நடக்குதுன்னா அந்த கன்சாலிடேஷனோட முடிவில் ஏற்றமாகவோ இல்லை இறக்கமாகவோ இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக அலர்ட் ஆகி அதை சேல் பண்ணிடுறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் விலை இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா, அதை பார்க்கும்போது இந்த வரேன், நான் இந்த மேக்னெட் ஆஃப் பண்ணிடுறேன், அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணது. இங்கே இந்த மேக்னெட் நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக ஆன் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இது வரைக்கும் நம்ம மூவ் பண்ணும்போது ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 127.58% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த விலையிலேருந்து இந்த விலைக்கு 127% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை வாரம் ஆகிருக்கு, வீக்லியில் வச்சுருக்கோம் இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வாரத்தில் இவ்வளோ ஏறி இருக்கு. சரி, இன்னொன்று வந்து இப்போ இங்கேருந்து இறங்கிச்சு இல்லையா, அதுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சை கிளிக் பண்ணி இப்போ இந்த ஹையஸ்ட் வந்து இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு பண்ணும்போது 40% இறங்கியிருக்கு. இப்போது ஒருத்தர் இங்கே வாங்கி 127% வந்த பிறகும் அவர் வச்சுட்டு இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இங்கே ஒரு 10 வீக்ஸ்ன்னு வச்சுங்களேன், இதே தோராயமாக இங்கே ஒரு 10 வீக்ஸ்ன்னு வச்சுங்களேன், இங்கே 16 மாதம் ஏறினது இன்னொரு 16 மாதத்தில் 40% அவர் இழந்துட்டு இருப்பார். அப்போ அவருக்கு 127%ல் அரௌண்டு ஒரு 83%
83 அரௌண்ட் 83 அவருக்கு பெனிஃபிட் இருந்திருக்கும். அப்போ இது இவர் இங்கே லாபத்தை புக் பண்ணியிருக்கலாம், இல்லை இங்கே புக் பண்ணியிருக்கலாம். இந்த 40ன்றதுலேருந்து ஒரு 35 38% அவர் சேவ் பண்ணியிருக்கலாம். திரும்பவும் வந்து அது மேலே வரும்போது எங்கே இதை தாண்டி போனோம் இல்லையா, அப்போது இன்னும் இங்கே அதுக்கான சைன் காமிக்கல, அது பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க, அப்போ வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்போ இங்கே இவ்வளோ நாள் கன்சாலிடேட் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கும் இங்கே ஒரு டூல் இருக்குது, டேட் ரேஞ்சுன்ட்டு. இப்போ இந்த டேட்லேருந்து இதுக்கு பார்க்கும்போது 266 டே 266 நாள் ஆயிருக்கு. அப்போ 266 நாள் ஒரு ஐடியில் இருந்து அதுக்கப்புறமா இங்கே இறங்கி திரும்பவும் இங்கேயும் கன்சாலிடேட் தான் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா மேலே போதா கீழே வருதான்றத வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல முடியும். அந்த ட்ரெண்ட் லைன்லாம் போட்டால் அதுக்கு தெரியும் சப்போர்ட்டில் இருக்கா ரெசிஸ்டன்ஸில் இருக்கான்ட்டு. அது பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும். ஸோ ஒரு இதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் கொடுத்த அந்த வீடியோவில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் இந்த மாதிரி யாராவது சொல்கிறத மட்டும்தான் பார்க்குறது இல்லாமல் நீங்களே சொந்தமாக ஸ்டாக்ஸை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி வாங்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்ய முடியும். உங்கள் பணத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அதை பல மடங்கு அதை பன்மடங்கு ஆக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட ஒரு லட்சியமாக வச்சு நீங்கள் பயணம் செய்யணும்னா அதுக்கு இது ரொம்ப இந்த டூல் வந்து உபயோகமாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் தாராளமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.